Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு market analysis video, so let's get right into it. guys, எனக்கு market ஆக்சுவலாக நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படி தான் இருந்துச்சு. அதாச்சும் கேப் டவுன் ஓப்பனால ஆனால் நம்ம லெவலுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்துச்சு. ஓகே, நம்ம கேப்சரும் பண்ணோம். ஐ எம் வெரி ஹாப்பி தட் இட் வாஸ் அ 1:4 risk to reward ratio trade. இட் வாஸ் ரியலி குட். அதாச்சும் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், அதாச்சும் 19,460க்கு கீழே வந்தால் நான் ஷார்ட் பண்ணுவேன்ட்டு. இங்கே மார்க்கெட் கீழே வந்து இந்த புல் பேக்லேயும் நான் வந்து ஷார்ட் பண்ணல. எனக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே தான் கிடச்சிது. இந்த கேண்டில்ஸ்க்கு அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதனால் நான் என்ட்ரே லேட்டாக தான் பண்ணேன். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் நான் என்ட்ரே பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் என்ட்ரி பண்ணாத காரணம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து மார்க்கெட் மேலே ரிட்டர்ன் போயிடும். ஓகே, பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ரிவர்சல் ஆகிற சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணேன். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நான் இது ஷார்ட் பண்ணேன். இட் வாஸ் a வெரி குட் ட்ரேட். ஓகே, நான் ஃபியூச்சர்ஸ்லாம் ஷார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நாளைக்கு என்னோடய லெவல்ஸ் பார்த்தா, நாளைக்கு நான் நிஃப்டி வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட் அப்படி தான் ஒர்க் பண்ணும். அதாச்சும் உங்களுக்கு நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். டெய்லி டைம் ஃப்ரேம் போய் காமிக்கிறேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியுது, மார்க்கெட் ஒரு ஃபாலோஸ்னால் பாஸ் பண்ணும் 1-2 கேண்டில். இப்போ ஒரு ஃபாலாக இருக்குது, we can expect 1 or 2 கேண்டில்ஸ். அதுக்கப்புறம் கண்டினியூவேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. அதனால நான் என்னோடய ஸ்விங் ட்ரேடிங்கோட எல்லா பொசிஷன்ஸுமே வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, பிகாஸ் எனக்கு அன்னெசரியாக லாஸ் இருக்க வேண்டாம். நான் கேமில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இங்கே சப்போர்ட் எங்கே தெரியுது அப்படின்னா, எனக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்துட்டு இந்த லெவலில் தான் தெரியுது. அதாச்சும் 18,890 தான் எனக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் தெரியுது. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் டெய்லி டைம் ஃப்ரேம் சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணால் தான் வந்துட்டு ஈஸியாக இருக்க முடியும். ஆனால் பொசிஷனெல்லாம் நம்ம போகிறனால நம்ம பார்க்கலாம். ஒரு லாங் டேர்முக்கு பார்க்குறதுனால ப்ராப்ளம் இல்லை. இங்கேருந்து இப்போது என்ன எனக்கு தெரிஞ்சபடி என்ன ஆகும்னா, நாளைக்கு ஒரு சில கேண்டில் வந்துட்டு பாஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு வேளை இது 19,220க்கு கீழே வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து ஷார்ட் பண்ணுவேன் நாளைக்கும். ஓகே, திஸ் இஸ் மை வியூ ஆன் நிஃப்டி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி என்னோடய பொசிஷன் இன்னும் ஹோல்டில் தான் இருக்குது கைஸ். நான் அந்த லாஸ்ட் டைம் எடுத்த ஃபியூச்சர்ஸ் ஷார்ட் பண்ணது இன்னும் அதை நான் ஹோல்டில் தான் வச்சுருக்கேன். நம்ம எங்கெங்கேயோ ஷார்ட் பண்ணோம். நீங்களே நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இந்த லெவலுக்கு கீழே வந்தால் ஷார்ட் பண்ணோம் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த லெவலுக்கு கீழே வந்தோடனே நம்ம ஷார்ட் பண்ணோம். மார்க்கெட் இம்மீடியட்டாக கீழே வந்துச்சு. இந்த மாதிரி மூவ்ஸ் தான் என்னோடய செட்டப்ஸில் கிடைக்கும். ஓகே, என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நான் 4-5 லாஸ் கொடுத்தாலும் எனக்கு ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ எனக்கு ஒரே ட்ரேட் அவ்வளோவுமே ரிட்டர்ன் கொடுத்துரும். இந்த மாதிரி ட்ரேட்ஸ் தான் என்னோடய ட்ரேட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் நான் ஹோல்டு பண்ணலாம். அதாவது நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொடுத்து நான் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்தா நான் எந்த இடத்துல ட்ரேட் பண்ணுவேன்னா, நான் 42,690க்கு கீழே வந்துச்சுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன் திருப்பியும். ஓகே, ஆனால் அது ஒரு சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகிற சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆனால் அதுக்கு கீழே போச்சுன்னா தான் நான் ரிட்டன் ஷார்ட் பண்ணுவேன். இந்த பொசிஷனை மோஸ்ட் ப்ராப்ளி நாளைக்கு நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே, திஸ் இஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. இப்போ புல்லிஷாக இல்லை கைஸ், பேரிஷாக தான் இருக்குது மார்க்கெட். யூஎஸ் ஆயிலில் இன்றைக்கி ஒரு லாஸ். திருப்பியும் சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை நான் இங்கே என்ட்ரு பண்ணேன். இதுதான் என்னோடய ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு, சின்ன ஸ்டாப் லாஸ். என்னோடய டார்கெட் ஆப்போசிட்டில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதாச்சும் 1:5 இருந்துச்சு. நான் இங்கே என்ட்ரு பண்ணேன். ஓகே, இங்கே என்ட்ரு பண்ணி இந்த ஸ்விங்குக்கு கீழே என்னோடய எஸ்எல் இருந்துச்சு. 1:25 பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு. நான் என்ட்ரு சம்வேர் ஹியர். 1:5 ட்ரேட். இதான் என்னோடய ட்ரேடாக இருந்துச்சு. என்ட்ரு பண்ண மேலே போச்சு. அதுக்கப்புறம் டேரெக்டாக கீழே வந்து எஸ்எல் ஹிட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. அந்த சப்போர்ட் லெவல் இப்போ தான் நான் ட்ராப் பண்ணேன். இப்போ இங்கே மார்க்கெட் நெகட்டிவ் ஆகிடுச்சா அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா நம்ம நெகட்டிவ் லெவல் எங்கே இருக்குன்னா, இது 84 cent 20 paise கீழே வந்தால் தான் நம்ம வந்து நெகட்டிவ் போயிடுச்சு மார்க்கெட்டுன்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா அது என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் அது ஒரு ட்ரெண்ட் லைனோட ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஒருவேளை $84.20 கீழே வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன் மார்க்கெட். அது வரைக்கும் நான் பையில் தான் இருக்கேன். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டில் தான் நான் ஆக்சுவலாக பை பண்ணியிருக்கணும். இல்லாட்டி இந்த ஸ்விங்க்கு அப்புறம் பை பண்ணியிருக்கணும். நான் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியுங்கிறனால நான் இந்த ஒரு சின்ன ட்ரெண்ட் லைனே நான் பை பண்ணேன். இட்ஸ் ஃபைன். ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான், பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் ட்ரேடும் பண்ணல. ஸோ இட் இஸ் டோட்லி ஃபைன். நாளைக்கு என்னோடய ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா,
இதுதான் நாளைக்கு நம்ம ஆக்ஷனாக இருக்கும். இங்கே தான் செல்லு, இங்கே தான் பை. ஓகே, இவ்வளோ தான். நம்ம லெவல்ஸ் வந்து நம்ம பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம், அதோட நம்ம நிப்பாட்டிக்குவோம். ஓகே, டெய்லியுமே ட்ரேட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம லெவல்ஸ்க்கு வரும்போது நம்ம பண்ணால் போதும். ஆல்ரைட் கைஸ், என்கிட்ட எந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸுமே இப்போதைக்கு இல்லை. ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறனால நான் ஸ்விங் ட்ரேடிங் எடுத்தால் கூட தெர் இஸ் அ வெரி ஹை ப்ராபபிலிட்டி அது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறக்கு. ஸோ தேவையில்லாமல் நான் என்ட்ரி பண்ணி ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது போக என்னோட இருந்த போர்ட்ஃபோலியோவில் இருந்த எல்லா ஸ்டாக்குமே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஒரு சிலது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, ஒரு சில டார்கெட் ஹிட் ஆச்சு, அதனால் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் இந்த அனாலிசிஸ் வீடியோ கைஸ். எந்த விதமான டிப்பும் கிடையாது, எந்த விதமான காலும் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோட வியூ ஆன் த மார்க்கெட். ப்ளீஸ் இதை ரெஃபரன்ஸாக வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.